ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த ஜோதிட பதிவுல கிரக சேர்க்கை பலனை தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஜோதிட பலன் சொல்லத்துக்கு இந்த கிரக சேர்க்கை பலன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ராசியை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தனியா இருக்கும், 2 கிரகம் சேர்ந்து இருக்கும், 3 கிரகம் சேர்ந்து இருக்கும். அப்படி இல்லாட்டா 4, 5, 6 கிரகம் கூட சேர்க்கையில இருக்கும். அப்ப இந்த கிரக சேர்க்கை பலன் தெரிஞ்சாதான் நம்மளால பலன்களா ஜோதிட பலன்களை சொல்ல முடியும். சரி, இப்ப வரப்போற பதிவுல அடுத்தடுத்த பதிவுல கிரக சேர்க்கை பலனை பத்தி நம்ம சில குறிப்புகளை சில விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப முதல் பதிவு சூரியன். நம்ம சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்றால் அதுக்கு என்ன பலன், எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஜோதிட பதிவு தான் பார்க்கலாம். இப்ப சூரியனும் சந்திரனும் கிரக சேர்க்கையில பல பலன்களை சொல்லலாம். அதுல சில முக்கியமான சில பலன்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப சூரியன் சந்திரன் இது ஒரு நல்ல கிரக சேர்க்கையான்னு முதல்ல பார்க்கணும். கண்டிப்பா இது சூரியன் சந்திரன் ஒரு சேர்க்கை ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான். ஏன்னா ரெண்டுமே நட்பு கிரகம், ரெண்டுமே ஒளி பொருந்திய கிரகம். சோ இதனால இந்த இந்த பிளானட் சேர்க்கை இது நல்ல சேர்க்கை தான். இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சூரியனோட எந்தெந்த கிரகம் இணையலாம், எந்தெந்த கிரகம் இணையக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறிப்பை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த செயற்கை பலனை பத்தி பார்க்கலாம். இப்ப சூரியனோட புதன் இணையலாம். ஏன்னா புதன் முக்கூட்டு கிரகம். எப்பயுமே சூரியனுக்கு முன்பெண் ராசியிலே அது பயணம் செஞ்சு நிற்கும். எது? புதன். அப்ப சூரியனோட புதன் இணைந்திருக்கலாம். அதே மாதிரி சூரியனுக்கு இணையக்கூடாத கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். என்ன சார், செவ்வாய் சூரியனுக்கு நட்பு தானே, அப்புறம் ஏன் அதை இணையக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். செவ்வாய் நட்பு கிரகமா இருந்தாலும் சூரியனோட செவ்வாய் இணையறப்ப சில நன்மைகளும் இருக்கும், அதற்கேற்ற சில பாதிப்புகளும் அங்க ஏற்படும். அதே மாதிரி சூரியனோட சுக்கிரன், அதற்கு சூரியனுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் இவங்கெல்லாம் சூரியனோட இணைஞ்சு இருக்க கூடாது. இப்ப சூரியனோட எந்த கிரகம் இணையணும், எந்த கிரகம் இணைஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு குறிப்பு இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப இதுக்கு அடுத்தது சூரியனோட சந்திரன் காம்பினேஷன். இதுதான் நம்ம இந்த தலைப்புல பாக்குறோம். அப்ப சூரியனோட சந்திரன் சேர்ந்தா அது அமாவாசைக்கு ஒரு நாள் இல்ல அமாவாசை டைம்ல அந்த ஜாதகர் பிறப்பார். அப்ப அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, சில ஜோதிடர்கள அமாவாசையில குழந்தை பிறந்தா திருடனா இருப்பாங்க, அவங்களுக்கு திருட்டு குணம் இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப இருக்கிற நடைமுறையில அது கண்டிப்பா அந்த அந்த விதி ஏற்கத்தக்கதா இல்லை. ஏன்னா பல ஜாதகங்களை பாக்குறப்ப சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒளி மிகுந்த கிரகங்கள் தான். இப்ப பாருங்க, சூரியனோட சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனா வளர்பிறை சந்திரனா நீங்க முதல்ல பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை சந்திரனுக்கு ஒளி கம்மி, அதாவது ஒளி குறைவா இருக்கும். அதே வளர்பிறை சந்திரனுக்கு ஒளி அதிகமா இருக்கும். இப்ப பௌர்ணமி முடிந்து அடுத்து வரக்கூடிய பஞ்சமி திதி அந்த 5 தினங்கள் வரைக்குமே சந்திரனுக்கு ஒளி ஓரளவுக்கு இருக்கும். அதனால்தான் பௌர்ணமி தினத்துல நம்ம பூமியில அதிகமான சந்திரனுடைய வெளிச்சம் நம்மளால கண்ணால பார்க்க முடியுது, முழு நிலவையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே சமசப்தமா இருந்தா, அதாவது லக்னத்திலேயோ சூரியனோ சந்திரன் 7ஆம் இடத்துலயோ இருந்தா அது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா சூரியன் சந்திரன் அங்க பார்வைப்படுறாங்க. அப்ப சூரியன் சந்திரன் 2 பேரும் பாக்குறப்ப கண்டிப்பா ஜாதகர் நல்ல நிலைமைக்கு, நல்ல பொருளாதாரம் அப்படின்ற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவார் போல. அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறப்ப சில விஷயங்கள், என்ன விஷயம்னா பாக்குறப்ப அவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 7 வருடத்திற்கு ஒரு முறை தொழில் மாற்றத்தை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சூரியன் சந்திரன் 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் சேர்ந்துருக்கூடாது. லக்னத்துக்கு 2க்கு 8ல சேர்ந்துருக்கூடாது. ஏன் இந்த லக்னத்துக்கு 2க்கு 8ஆம் இடத்துல சேரக்கூடாதுன்னா, 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவ்வளவு சிறப்பு இல்லை, 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப இந்த சூரியன் சந்திரன் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சேர்ந்து இல்லாம இருக்கணும். அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் 4, 9ஆம் இடத்துல சேர்க்கை பெறாம இருக்கணும். இவங்க 4, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்ப இந்த இடத்துல இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு தாய் தந்தை ஒரே நேரத்தில் இறப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம நிறைய கால்குலேஷனை பார்க்கணும். அப்படி இருந்தாலும்
அவங்களுக்கு அந்த சூரிய சந்திரன் எப்படி அவருடைய தசாபுக்தி என்ன, மாரக தசையா, பாதகாதிபதி தசையா, ஏதாவது கிரக சேர்க்கை பார்வை இருக்குதான்னு எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கு கரெக்டா பலன் சொல்லணும். எடுத்தெடுப்புல 4-9 சூரியன் சந்திரன் சேர்ந்துட்டாங்க, தாய் தந்தை ஒரே நேரத்துல இறப்பாங்கன்னு அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியாது. ஆக அவங்களுக்கு தசா புக்தியே நேரங்காலம், தந்தையாருடைய ஜாதகம், தாய் ஜாதகம், மகனுடைய ஜாதகம், இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, இதே மாதிரி இந்த சூரியனுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான், ஒரு நல்ல யோகம் ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த சூரியன் வந்து சூரியனும் சந்திரனும் லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துல இருந்து ஒருவருக்கு ஒருவர் பார்த்தாலும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான், நல்ல விஐபின்ற அளவுக்கு. அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையை பெற்ற ஒரு ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்ச்சி பெறுவாங்க. இப்ப அந்த ஜாதகன் பூமியில பிறந்துட்டு அவங்க அப்பா அம்மா தந்தையாருக்கு தாயாருக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். ஏன்னா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல பெரியவங்க, அரசாங்க அனுகிரகத்தோட ஒரு அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனா இருக்குது ரொம்ப பெஸ்ட். இது வந்து நான் சொன்ன இந்த 2ஆம் இடம் 8ஆம் இடம் 4, 9 இந்த இடங்களை தவிர மத்த இடங்கள்ல இந்த சூரிய சந்திரன் சேர்க்கை இருந்தா நல்ல விஷயம்தான். பெரும்பாலும் பாருங்க இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க நல்ல கலைத்திறன், எழுத்து திறமை, பத்திரிகை துறையில அவங்களுடைய பேசஸ், அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு வசீகர தன்மை ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் வந்து அவங்க முகத்துல இருக்கும். நீங்க பாருங்க இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணாலும் அந்த பேஸ்ல ஒரு வசீகர தன்மை இருக்கும். அதே மாதிரி நல்ல எழுத்தாற்றல், பத்திரிகை துறையில, கலைத்துறையில நல்ல ஒரு அமைப்புலாம் அவங்களாம் நல்லா சிறந்து விளங்குவாங்க. ஏதோ ஒரு கலைத்துறையில நல்ல சிறந்த ஒரு புகழ்ச்சி அடைவாங்க. ஆக இந்த சூரிய சந்திரன் சேர்க்கை வந்து ஒரு நல்ல சேர்க்கை தான். அடுத்த கிரக சேர்க்கையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.